ஹாய், இன்றைக்கி என்னென்னா ஆடி அமாவாசை ப்ளாகுங்க. கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போஸ்ட் போடுறேன். ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால இப்போ தான் வந்து எடிட் பண்ணி போடுறேங்க. ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூங்காரர் அரிசியில் நான் வந்து இட்லி வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. அது கூட வந்து தொட்டுக்கறக்கு மைசூர் பருப்பில் வந்து சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்தது பெரியவங்களுக்குலாம் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ யாருக்கு வந்து சாமி கும்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா, என் அத்தையோட அம்மா அப்பாவுக்கும் என் மாமனாரோட அம்மா அப்பாவுக்கும் தான் வந்து சாமி கும்பிட்டாங்க அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா வடை பாயசத்தோடு அன்றைக்கி வந்து சாப்பாடு இருந்தது. 2 பொரியல் வந்து செஞ்சுருந்தாங்க. வடை, பாயாசம், அப்பளம் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாம்பாரில் வந்துட்டு கேரட், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செஞ்சுருந்தாங்க. ஸோ வந்து நல்லா வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காக்காய்க்கு கொண்டு போய் சாப்பாடு வச்சு காக்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களும் வந்து சாப்பிட்டோம். இப்போல்லாம் என்னன்னே தெரியலைங்க, அடிக்கடி இந்த ப்ரௌனி வந்து சாப்பிட்ணும் போலவே வந்து ஒரு கிரேவிங் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால நைட் ஒரு 2 மணிக்கு அந்த மாதிரி எனக்கு இருந்தது. நம்ம வந்து இந்நேரத்துக்கெலாம் ஸ்விக்கியோ இல்லை எதுவுமே வராது. அதனால நானே எந்திரிச்சு ப்ரௌனி வந்து செஞ்சு அது சூடாகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து மோல்லேருந்து எடுத்து கட் பண்ணி ஒரு பீஸு வாயில் போட்டதுக்கப்புறம் தான் ஒரு திருப்தியே இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.